போராட்ட களத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை ரிப்பன் மாளிகையின் காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் வீரகுமாரிடம் தொடர்ந்து பேசலாம். வீரகுமார், தற்போது அங்கு என்ன நிலைமை? போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்க? விக்னேஷ், பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் தனியார் மயமாதலை கைவிடக் கோரியும் 13வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை உடனடியாக கலைந்து செல்ல காவல்துறை சார்பில் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த ரிப்பன் மாளிகை இந்த இடமே ஒரு பதட்டமான சூழல்ல இருக்கு. குறிப்பா 13வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கடைசியா அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையில தோல்வி வந்த நிலையில தொடர்ந்து இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக சென்னை மாநகர மேற்கு மண்டல இணை ஆணையர் விஜயகுமார் உடனடியாக இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் வழக்கு போடுவோம் என இவர்களிடம் தெரிவித்திருந்தார். அதையும் மீறி இவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை, அதாவது ரிப்பன் மாளிகையில் இருந்து சென்ட்ரல் செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. 2 வழிப்பாதையில இவர்கள் போராடக்கூடிய இந்த சாலை என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு இவர்களை கைது செய்வதற்கு ஏதுவாக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரு வழிப்பாதை சாலை என்பது 2 பக்கமும் வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இதனால இந்த பக்கம் ஒரு போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம், இந்த இடத்திலே தான் இருப்போம், எங்களுடைய போராட்டம் 100% தொடரும் என தெரிவித்து அவர்கள் போராட்டத்தை நடத்திக்கிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை நடத்திய நபர் நம்மோடு இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தீங்க, பேச்சுவார்த்தையில என்ன சொல்லியிருந்தீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அமைச்சரை பொறுத்தளவு பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டாங்க, நாங்க திறந்த மனதோட போயிருந்தோம். ஏற்கனவே சொன்னோம், எங்களுடைய ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரத்தை கோர்ட் முடிவு கூட்டுருவோம், பணி அவுட் சோர்சிங் கோர்ட் முடிவு கூட்டுருவோம். எங்களை 31/7/2025 என்ன பணி நிலைமையில் நாங்கள் வேலை செஞ்சோமோ, என்னைக்கு எங்களை தூக்கி வெளில போட்டீங்களோ அதே பணி நிலைமை வேலை கொடுங்க, மற்றெல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், அமைதியாக சுதந்திரத்தை கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்க தயாரா இல்லை. ராம்கி நிறுவனத்துடைய ஏஜென்ட் மாதிரி அரசு செயல்படுது. என்னன்னா, இன்னைக்கு பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க, சந்தோஷமா கோர்ட்டுக்கு போனோம். இன்னைக்கு கோர்ட்டில் இந்த கேஸ் ஆர்கியூ பண்ணி முடிச்சிட்டோம். சுந்தரேஷ் முன்னால 1.5 மணி நேரம் எங்களுடைய மாநில ஆலோசகர் குமாரசாமி சார் 1.5 மணி நேரம் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அந்த கேஸ்ல அரசு தரப்பு ஆர்கியூ பண்ணிட்டோம், ஆர்டர் ரிசர்வ்டு. ஆனால் இந்த நேரத்தில் கூப்பிட்டோன்னா எங்களுக்கு பேச்சுவார்த்தை கூப்பிட்றோன்னு சந்தோஷமா போனோம். போன இடத்துல இந்த இடத்துல அப்புறம் போறதை பத்தி பேசினாலும் தவிர கோரிக்கையை பத்தி பேசவே இல்லை. அவங்களுடைய நோக்கம் இங்க இருந்து தொழிலாளிங்க போயிடணும், அரசு கெட்ட பேர் வருது, அரசாங்கம் அநியாயமா இருக்காது. நான் செய்ய மாட்டேன், பிரைவேட் போன்னு ஒரு அரசாங்கம் சொல்றேன், எவ்வளவு அசிங்கம். இந்தியா ஃபுல்லா தெரியுது மாநிலத்தில் இவ்வளவு மக்களை இவ்வளவு மட்டமா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்னால நல்லது பண்ண முடியாது, பிரைவேட்டுக்கு போங்க, அவன் ரொம்ப நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு அபிடவிட் போடுறாங்க. பேச்சுவார்த்தைக்கு போன சில நிமிடங்கள்லயே நீங்க எல்லாரும் வெளில வந்துட்டீங்க. அந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்தது? அமைச்சர் சார்பில் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தாங்க? பேச்சுவார்த்தையில கோரிக்கை பேச தயாரா இல்ல. இங்க இருந்து கலைஞ்சு போங்க, எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, இதுதான் பேச்சுவார்த்தைன்னா அந்த பேச்சுவார்த்தை நாங்க ரெடியா இல்ல. கோரிக்கை பத்தி பேசுறதுன்னா எத்தனை முறை வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம். இங்க இருந்து கிளஞ்சு போறது பேச்சுவார்த்தையே இல்ல. 13 நாளா வெயில் மழைல கஷ்டப்படுறாங்க, அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல, பேசல, எதுவும் பண்ணல. இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர் பேசியதை பார்த்தோம். இந்த போராட்ட குழுவினர் தூய்மை பணியாளர்கள் நம்மோட அழுத கண்களோடு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். உங்களுக்கு கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்காங்க. கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இந்த தூய்மை பணியாளர்கள் அழுத கண்களோடு நம்மள்ட்ட பேசினதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக 13வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் எங்களுடைய போராட்டத்தினுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் என தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விக்னேஷ், நிச்சயமாக வீரகுமார், போராட்டக்காரர்களின் தீவிரத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.